இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே என் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை புனித 2ஆம் ஜான் பால் நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த திருத்தந்தையின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே இவரை போல நாமும் நமது விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஜெபிப்போம். நமது பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்ம மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, திருத்தந்தை புனித ஜான் பால் உமது அனைத்துலக திரு அவைக்கு தலைமை பொறுப்பேற்க நீர் திருவுளமானீரே. அவரது படிப்பினையால் அறிவுறுத்த பெற்று மனித இனத்தின் ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் மீட்பு எங்களுக்கு தருகின்ற அருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருந்த தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருளுவாராக. தந்தையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடும் செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுடையோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறாய் நீடிக்கும். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவாக்கியங்கள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டியது ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வழக்கமாக இயேசு பயன்படுத்துகின்ற வார்த்தையும் சரி, அவருடைய சிந்தனையும் சரி, பல நேரங்களிலே மன்னிப்பை, சமாதானத்தை, இரக்கத்தை, கனிவை, ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வதை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஆனால் இன்றைய நற்செய்தி அவருடைய அந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதைப் போல தோன்றுகின்றது. ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை இயேசு இங்கு உறுதியாகவும் தெளிவாகவும் பதிவு செய்கின்றார். அப்படின்னா இயேசுவினுடைய ஆழமான மனநிலையில் இருந்த ஒரு செய்தி இன்றைக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. 2 காரியங்கள். ஒன்று, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன். 2வது, பிளவை உண்டாக்க வந்தேன். இந்த 2 வார்த்தையும் ஒரு விதமான ஒரு தீவிரவாத தன்மையை, ஒரு வன்முறையை அல்லது ஒரு அழிவை நோக்கிய ஒரு காரியத்தை குறித்து காட்டுவதாக இருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு பற்ற வைத்த தீ எது என்பதையும், இயேசுவை முன்னிட்டு உண்டான பிளவு எது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் பற்ற வைத்த தீ இறையாட்சி என்ற ஒரு ஆழமான, அழுத்தமான, இந்த உலகத்தை சுட்டெரித்து மீண்டும் புனிதப்படுத்துகின்ற ஒரு தீ. அதான் இயேசு பற்ற வைத்த தீ. இந்த இறையாட்சிக்குள்ளதான் உண்மை, நீதி, அன்பு, நேர்மை, சமாதானம், சமத்துவம், இன்னும் இரக்கம், கனிவு, உதவி, ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். அது எத்தனை இந்த இறையாட்சிக்குள்ள உள்ளடக்கம்.
இயேசு இந்த தீயத்தான் பற்ற வைத்தார். அதனால அவர் அந்த தீயை பற்ற வைத்து அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இயேசுனுடைய லட்சியம். தீ அப்படிங்கிறது ஒரு உயிரோட்டம் உள்ள அல்லது ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனைக்கான ஒரு அடையாளம். எங்கே உயிரோட்டமும் ஒரு புரட்சியும் ஒரு எழுச்சியும் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அது தீக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படும். இயேசு அந்த தீயை பற்ற வைத்தார். இந்த உலகத்தில் கடவுளுடைய ஆட்சி இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றது என்ற தீயை பற்ற வைத்தார். அடுத்தது பிளவை உண்டாக்கவே வந்தேன். ரொம்ப அழகா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. வழக்கமா நம்மலாம் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினால் உடனே சொல்லுவோம் இது சரியில்லை, இந்த பேச்சு சரியில்லை என்று சொல்லி. ஆனால் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், பிளவை உண்டாக்க வந்தேன், அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், இல்லை, பிளவை உண்டாக்கவே. இன்னும் பழைய மொழிபெயர்ப்புல வாளையே கொணர வந்தேன் என்று இருக்கும். அப்போ இயேசுவினுடைய அமைதி, அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, உலகம் தர முடியாத சமாதானத்தை, அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று. அமைதியை வலியுறுத்திய அதே இயேசு பிளவை இந்த இடத்திலே வலியுறுத்துகிறார். அப்ப அதற்கு என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட பிளவு? வழக்கமா நம்மை பொறுத்தவரை, மனித உறவுகளை பொறுத்தவரை அங்க எங்கேயும் சண்டை சச்சரவு சத்தம் சந்தடி இல்லை அப்படின்னா எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இதுதான் நாம நினைத்து கொண்டிருக்கின்ற அமைதி. ஒரு வீட்டிற்குள்ள எந்த சத்தமும் இல்லை, எந்த விதமான பேச்சும் இல்லை, சச்சரவு இல்லை, சண்டை இல்லை, ரொம்ப அமைதியான குடும்பம். ஒரு ஊருக்குள்ள, ஒரு சமுதாயத்திற்குள்ள யாரும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை, ரொம்ப அமைதியான ஊர். ஒரு நாட்டிற்குள்ளாக எந்த விதமான போராட்டங்களோ எந்த விதமான முன்னெடுப்புகளோ எதுவுமே இல்லை, ரொம்ப அமைதியான நாடு, ரொம்ப சமாதானமான நாடு. இது நாம் கற்பிக்கின்ற ஒரு பாடம். அது தவறு. சுடுகாட்டிலும் இடுகாட்டிலும் அதே அமைதி இருக்கின்றது. அந்த இடத்திற்கு போனாலும் அங்கேயும் அமைதி இருக்கின்றது. அதற்காக அந்த அமைதியை நாம் நியாயப்படுத்த முடியுமா? இயேசு கொண்டு வந்த அந்த பிளவு ஆரோக்கியமான அமைதிக்கான ஒரு வழித்தடம். இன்றைக்கு முதலாளி தொழிலாளி என்ற வர்க்கப்பிளவினுடைய அடிமைத்தனத்தில் எங்கே தொழிலாளர்கள் பேசாமல் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்களோ உடனே சொல்லிடுவாங்க அமைதியா நல்லா இருக்குது. இல்லை, நசுக்கப்பட்ட அந்த தொழிலாளிகள் குரல் கொடுக்கவில்லை, அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்துவிட்டு போலாமே என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படின்னா அந்த இடத்துல எங்கே உண்மையான அமைதி இருக்கின்றது? இல்லையே. ஒரு மதவாத அடிப்படையில் வாழுகின்ற அல்லது அடிமைப்படுத்த நினைக்கின்ற அரசு இருக்கின்ற பொழுது வேற வழி இல்லை, சட்டதிட்டங்கள் அல்லது பேசினா ஏதாவது வந்துடும், அமைதியாக இருக்கின்றார்கள். எங்கே அங்கே உண்மையான அமைதி இருக்கின்றது? இயேசு சொல்ல வந்த அமைதி இப்படிப்பட்ட அமைதியே அல்ல. இயேசுவினுடைய அமைதி ஆரோக்கியமான ஒரு அமைதி. எப்படிப்பட்ட ஆரோக்கியமான அமைதி? ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு எந்த சிந்தனையில, எந்த எண்ணத்துல, எந்த லட்சியத்துல வழிநடக்க வேண்டுமோ அந்த எண்ணத்தோடும் லட்சியத்தோடும் சிந்தனையோடும் வழிநடக்க வேண்டும். அதான் இயேசு கற்பித்த ஆரோக்கியமான ஒரு அமைதி. அந்த இடத்துல பிளவுகள் நிச்சயமாக வரும். எங்கே உண்மை உரைக்கப்படுகின்றதோ அங்கு பொய் பிளவை உண்டாக்கும். எங்கே நீதி சத்தமாக எடுத்துரைக்கப்படுகின்றதோ அங்கு அநீதி மீண்டும் போருக்கு வரும். எங்கே அன்பினால் அடுத்தவர்களை அணுக வேண்டும் என்று சொல்லி முயல்கின்றோமோ அங்கு வெறுப்பு என்ற ஆயுதம் பயன்படுத்தப்படும். அப்ப அங்க நிச்சயமாக பிளவு உருவாக்கப்படும். அதைத்தான் இயேசு சொல்றார், அங்கு பிளவு உருவாக்கப்படும். இந்த பிளவுக்கு மத்தியில், பிரிவுக்கு மத்தியில, சண்டைகளுக்கு மத்தியில இறுதியாக வருகின்ற அமைதி தான் உண்மையான அமைதி. இயேசுவுடைய இறையாட்சி என்ற லட்சிய போதனை இந்த உலகத்திற்குள் இப்படிப்பட்ட பிளவை உண்டாக்கியது. இன்றைக்கு அது மலர்ந்து மனம் வீசுகின்ற அமைதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இயேசுவின் வழி உண்மையான வழி, இயேசுவினுடைய அமைதி நிரந்தரமான அமைதி, இயேசுவினுடைய பிளவு ஆரோக்கியமான ஒரு பிளவு. எனவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட தீயை இன்றும் நாம் மூட்டிக்கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஆரோக்கியமான அமைதிக்கான ஒரு கருவிகளாக
நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்த்தவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளை அம்மப்பு கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் வல்ல கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமதை கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனவோந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்கள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமா. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியில் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவினவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தையும் அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று மெய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும், தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றும் அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்க அன்பென்னும் தீயை இந்த உலகில் மூட்ட வந்த நம் ஆண்டவரின் திருவுடலும் திருரத்தமும் ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போல் மின் மனமும் முன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் முன்முகம் பார்க்கின்றதே. வாழ்வின் வழியே வா அன்பின் மழையே வா. வாழ்வின் வழியே வா அன்பின் மழையே வா. நினைவீனில் நீதம் நான் வாழ்ந்திடவே நிறைவீனில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவீனில் நீதம் நான் வாழ்ந்திடவே நிறைவீனில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.